ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் நரேன் ஜிவா சேனல். ஸோ இதான் இன்னைக்கு இதான் என்னோட ஃபஸ்ட் வீடியோ. ஸோ எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணுங்கள். ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிளாஸ் 10 சிபிஎஸ்சி ஆசிட் பேஸஸ் சால்ட் லெசன் நம்ம பார்க்க போகிறோம். இது சாப்டர் 2 சயின்ஸ். ஓகே, என்சிஆர்டி புக். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த லெசனை பார்க்கலாம். நான் ஒரு 4-5 பார்ட் எடுத்து போடுறேன். ஓகேயா? ஓகே. You have learnt in your previous class that the sour and bitter taste of food are due to acid and base. அதாவது நம்ம இப்போ சின்ன வயசில் படிச்சிருப்போம்ல. இப்போ வந்து சோர் அண்ட் பிட்டர். இப்போ நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றீங்க. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஓகே லெமன் ஜூஸே எடுத்துப்போமே. நீங்கள் லெமன் ஜூஸை சுகர் போடாமல் குடிச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி புளிக்கும்ல. ஸோ சொல்லப்போனால் லெமன் ஜூஸ் வந்து சிட்ரிக் ஆசிட். ஓகே, அந்த ஆசிட் வந்து எப்பயும் வந்து சோர் டேஸ்ட் மாதிரி புளிப்பு தன்மையாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் அடுத்து வந்து இங்கே வந்து சோர் டேஸ்ட் வந்து ஆசிட் தான் வந்து சோர் டேஸ்ட். நீங்கள் ஆசிட் டேஸ்ட் பண்ணால் ஒரு மாதிரி உப்பு, ஒரு மாதிரி புளிக்கிற மாதிரி தான் இருக்கும். உப்பு தன்மைன்ற இல்லை, சாரி, புளிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஆசிடோட டேஸ்ட் வந்து சோர். ஓகே, அடுத்து வந்து பிட்டர். பேஸே வந்து பிட்டர் டேஸ்ட்டில் இருக்கும். பிட்டர்னா ஒரு மாதிரி கசக்கும். எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் குளிக்கும் போகும்போல, சோப் போட்டு குளிக்கும் போல உங்கள் வாயில் சோப் தண்ணி லைட்டாக போட்டு ஒரு மாதிரி கசக்கும், தெரியுமா? அதான் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ சோப் வந்து பேஸ். ஓகே, அப்போ வந்து ஆசிட் வந்து புளிக்கும், சோர் டேஸ்ட்டாக இருக்கும். பேஸ் வந்து கசக்கும், பிட்டர் டேஸ்ட்டில் இருக்கும். அதான் வந்து இந்த பேக்கில் சொல்ல வராங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இஃப் someone in your family is suffering from a problem of acidity after overeating, which of the following would you suggest as a remedy? Lemon juice or vinegar or baking soda? இப்படி கேட்டாங்கன்னு வைங்களேன். அசிடிட்டினா நம்ம நிறைய ஆசிட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நிறைய சுரந்துரும். அப்போ வந்து நீங்கள் பீரியட் வரும்போது படிப்பீங்கன்னா, ஆசிடு கூட பேஸ் நம்ம சேர்க்கும் போல ஒரு நியூட்ரலைஸ் பண்ணும். ஆசிட் பேஸ் சேர்ந்து நியூட்ரல் பண்ணிடும். இப்போ நீங்கள் ஆசிட் கூட நீங்கள் பேஸ் சேர்த்தீங்கன்னு வைங்களேன், ஆசிடிட்டி அதிகமாகும்போது நீங்கள் பேஸ் சேர்த்தீங்கன்னா நியூட்ரலாக மாறிடும். பேசிக் இது அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆசிட் சேர்த்து நியூட்ரல் மாறும். ஸோ ஆசிட் ப்ளஸ் பேசிக் ரியாக்ஷன் வந்து ஒரு நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். இனிமேல் நியூட்ரல் பண்ணும் ரெண்டுமே. ஸோ அதனால் நம்ம வந்து இங்கே வந்து பேசிக் பேக்கிங் சோடா தான் வந்து பேஸ். ஸோ நம்ம இதை வந்து சூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். யூ ஹவ் ஆல்ரெடி நோ தட் ஆசிட் ஆர் சோர் இன் டேஸ்ட் நான் சொன்னேன்ல. அண்ட் சேஞ்ச் கலர் ஆஃப் ப்ளூ லிட்மஸ் டு ரெட். ப்ளூ லிட்மஸ் பேப்பர் வந்து ரெட் கலர் மாற்றவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இதே பேஸ் வந்து ரொம்ப பிட்டர் டேஸ்ட்டில் இருக்கும். அது வந்து ரெட் லிட்மஸை ப்ளூவாக மாற்றும். லிட்மஸ் வந்து ஒரு நேச்சுரல் இண்டிகேட்டர். டர்மரிக் வந்து ஒரு நேச்சுரல் இண்டிகேட்டர். இண்டிகேட்டர்னா ஒன்றும் இல்லை, அது இண்டிகேட்டர் வந்து ஒன்றும் இல்லை. அது வந்து வெதர் நம்ம கொடுக்கப்பட்ட சப்ஸ்டன்ஸ் வந்து ஆசிடா பேஸாக இண்டிகேட் பண்ணி நமக்கு சொல்லும். சில கலர் சேஞ்செல்லாம் வச்சு. ஓகே, அது நம்ம பின்னாடி படிக்கலாம். இப்போ வந்து ஹேவ் யூ நோட்டீஸ் த ஸ்டெயின் ஆஃப் கரி ஆன் ஒயிட் கிளாத் பிகம்ஸ் ரெட்டிஷ் ப்ரௌன் when soap which is a basic in nature. அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ நான் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன் தமிழில். அதாவது இப்போ நீங்கள் உங்கள் சட்டை, வெள்ளை கலர் சட்டை எடுத்துக்கோங்க. அதில் ஏதாச்சும் நீங்கள் எல்லாம் சிக்கன் குழம்புலாம் நல்லா சாப்பிட்டுட்டு உங்கள் மேலே பட்டுருச்சு, சட்டையில் பட்டுருச்சு. நீங்கள் சோப்பு வச்சு நீங்கள் கழுவும் போல என்ன ஆகும்னா ரெட்டிஷ் ப்ரௌனாக மாறும். ஏன்னா இங்கே வந்து கறியில் வந்து நம்ம டர்மரிக் சேர்ப்போம். ஓகேயா? ஸோ கறியில் வந்து நம்ம டர்மரிக் பவுடர் சேர்ப்போமா, அது வந்து ஒரு இண்டிகேட்டராக அங்கே இருக்கும். இது சோப் வந்து பேசிக். ஸோ டர்மரிக்கில் வந்து பேசிக் ஆட் பண்ணும் போது நமக்கு ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் வரும். ஸோ அதனால தான் இங்கே எப்படி ரெட்டிஷ் ப்ரௌன் இருக்குது. நீங்கள் அதிகமாக தண்ணி வச்சு வாஷ் பண்ணால் திரும்பி நம்ம பழைய கலருக்கு வரும். மொத்தம் 3 டைப் ஆஃப் இண்டிகேட்டர் இருக்குது. ஒன்று வந்து நேச்சுரல் இண்டிகேட்டரு, சிந்தட்டிக் இண்டிகேட்டர், ஆல்ஃபேக்டரி இண்டிகேட்டர். நேச்சுரல் இண்டிகேட்டர் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் லைக் இந்த டர்மரிக் அந்த மாதிரி. சிந்தட்டிக் இண்டிகேட்டர் வந்து லேபில் ப்ரொடியூஸ் பண்ணுற இண்டிகேட்டர் தான் மெத்தில் ஆரஞ்சு, ஃபினாஃப்தலின். ஆல்ஃபேக்ட் இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து நம்ம போக பார்க்கலாம். அந்த ஆனியன் க்ளோவ் அதெல்லாம் வந்து ஸ்மெல் வந்து சேஞ்ச் பண்ணும். ஸோ இந்த கொஷின்லாம் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட் அண்ட் பேஸ்.